அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகில் மலைகளை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா? மலைகள் எப்படி பூமியில் இருக்கிறது? இந்த மலைகளின் பயன் என்ன என்று இதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் தமது திருமறையில் கூறுகிறான், அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா வல் ஜிபால அவுதாதா. பூமியை விரிப்பாகவும் மலைகளை முளைகளாகவும் நாம் ஆக்கவில்லையா? இதில் முளைகள் என்று மலைகளை அல்லாஹ் ஆணியோடு ஒப்பிட்டு காட்டுகிறான். பூமி பல்வேறு அடுக்குகளை கொண்டுள்ளது. அதில் உட்புற அடுக்கு எடை அதிகமாகவும் வெளிப்புற அடுக்கு எடை குறைவாகவும் உள்ளது. இப்போது பூமி வேகமாக சுழலும் போது எடை அதிகமான அடுக்கிலிருந்து எடை குறைவான அடுக்கு நழுவ துவங்கும். பூமியின் மேல் தட்டில் இருக்கும் கட்டிடங்கள், மனிதர்கள், பொருட்கள் எல்லாம் சிதறும் நிலை ஏற்படும். பூமி அவர்களுடன் அசையாதிருப்பதற்காக அதில் உறுதியான மலைகளை ஏற்படுத்தினோம். உதாரணத்திற்கு நாம் வீட்டில் பயன்படுத்தும் கேலண்டரை எடுத்துக்கொள்வோம். எப்படி அது சுவற்றிலிருந்து நழுவாமல் இருக்க ஆணியை வைத்து அறைகிறோமோ, அதே போல் பூமியை விட்டு மேல் தட்டு நழுவாமல் இருப்பதற்காக அல்லாஹ் மலைகளை வைத்து அறைந்திருக்கிறான். இப்படி ஒரு ஆணியின் 90% பகுதி செவுற்றின் உள்ளேயும் 10% பகுதி வெளியேயும் தெரியும்படி இருக்கிறதோ, அதே போல் மலையின் 90% பகுதி நிலத்தின் அடியிலும் 10% மட்டுமே வெளியேயும் தெரிகிறது. உதாரணத்திற்கு நாம் அனைவருக்கும் தெரிந்த எவரெஸ்ட் மலையை எடுத்துக்கொள்வோம். இதில் 9 கிலோமீட்டர் உயரம் மட்டுமே பூமியின் வெளியே தெரிகிறது. மீதி 125 கிலோமீட்டர் உயரம் பூமியின் அடியில் தான் இருக்கிறது. இவ்வளவு நுணுக்கமாக யாரால் படைக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். இந்த மலைகளின் மூலம் அல்லாஹ்வின் வல்லமையையும் ஆற்றலையும் இன்னும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.